திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 25. கோலால் அவன் தரையில் 3 முறை தட்டினான். வீரர்கள் விரைப்பானார்கள். சோழம் சோழம் என்று கத்தினார்கள். சபைக்குள்ளே கைகூப்பியவாறு நுழைந்து சபையின் முன் வரிசையில் பிரம்மராயுடைய நாற்காலில் அமர்ந்திருந்த கருவூர் தேவர் அருகே போய் கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் காலில் தலை வைத்து பணிந்து அவர் மெல்ல எழுந்தார். பிரம்மராயருக்கு அடுத்த நாற்காலி மூவேந்த வேளாளருடையது. அந்த நாற்காலியில் அரசர் அமர மற்றவர்கள் அனைவரும் நின்றிருந்தார்கள். சோழ தேசம் முழுவதும் விரைவாக ஒரு சுற்று போய்விட்டு வந்தேன். எங்கேயும் எந்த விதமான ஆட்டமும் இல்லை. எல்லா இடங்களும் அமைதியாகி இருக்கின்றன. மக்கள் உன் மீது மிகப்பெரிய காதலோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். கர்மர்களுடைய கோரிக்கைகள் தேவையற்றது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் பின்தங்கி இருக்கின்றோமோ, தங்களுக்கு மறவர்களுக்கு உண்டான மதிப்பு இல்லையோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. கர்மார்களுடைய போட்டி அந்தணர்கள் அல்ல, மற்றவர்கள்தான். கொடுத்த வாளும் வேலும் வைத்து மற்றவர்கள் ஜெயித்து வருகிறார்கள். நான் வேல் கொடுக்காவிட்டால் மறவன் என்ன ஆவான்? வெட்டுப்பட்டு சாவான் என்று கர்மார்கள் நினைத்து தங்களுக்கும் மறவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாது வேறு விதமாக சொல்லுகிறார்கள். மறவர்களுக்கு இணையாக தகுதி கொடு என்று சொன்னால் மறவர்கள் முறைப்பார்கள், முஷ்டியை மடக்குவார்கள் என்று யோசித்து அந்தனருக்கு இணையாக கொடு என்று சொல்லிவிட்டார்கள். இளவரசர் ராஜேந்திரர் கொஞ்சி பேசுகிறார். கூட அமர்ந்து உணவு எடுத்துக் கொள்ளுகிறார். குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு தலையை தடவுகின்றார். பெண்டிர்களோடு சிரித்து பேசுகின்றார். நலம் விசாரிக்கின்றார். தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார். இதனாலேயே அதை சாதகமாக்கிக் கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இளவரசர் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை எப்படி சொல்வது? ஏதேனும் சலுகை வாங்கினால்தானே சொல்ல முடியும். அப்பொழுது தானே நெஞ்சு நிமிர்த்த முடியும். இதனால் வந்த அசட்டு கூச்சல் அது. அந்தணர்கள் இதை கேட்ட பிறகு சிரித்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இதை எப்படி எதிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்து அவர்களின் பலவீனம் அது. இதில் சிற்பிகள் கலந்து கொள்ளவில்லை. விராட புருஷனுடைய வம்சத்தில் வந்த கல்தச்சர்கள் இதில் அக்கறை காட்டவில்லை என்பது இரும்பு தொழிலாளர்களான கர்மார்களுக்கு கடும் கோபம். இதை கேலியும் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஒருவேளை எங்களுக்கு கிடைத்துவிட்டால் அப்பொழுது குஜரமல்ல பெருந்தச்சர் என்ன செய்வார்? தாம்பு கயிற்றில் பூணூல் போட்டுக் கொள்வாரா என்று கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் பக்கம் உலோகம் வார்த்து சிற்பங்கள் செய்கின்ற இறைவன் திருவுருவங்கள் செய்கின்ற உலோக சிற்பிகளும் இருக்கின்றார்கள். ஆம், நாம் சிவிகையில் போனாலே என்ன? நாம் செய்கின்ற உருவங்கள் சிவிகைகளில் போகும்பொழுது நாம் போனால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். ராஜராஜா, இதை சொல்லவா என்னை இந்த காலையில் எழுப்பித்தீர்கள்? இது எனக்கு தெரிந்த செய்திதானே என்று நீங்கள் சொல்லலாம். ராஜராஜா, சமய பிணக்கை விட மோசமானது ஜாதி பிணக்கு. இது பெரிசாகுமோ என்கின்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஒரு ஒற்றுமையின்மையில் விஷவேர் சோழ தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஒரு ஊருக்குள் ஒருவன் நுழைந்ததுமே என்ன ஜாதி என்று கேட்கப்பட்டு அது இயல்பாகவும் ஆகிவிட்டது. சைவ சமயமோ வைணவ சமயமோ அது முக்கியமில்லை. அவனுடைய ஜாதி என்ன என்பதுதான் மூலம். உன்னோடு நட்பு கொள்ள முடியும் என்பதாக பேசுகின்றார்கள். இது தேசத்தையே பாழ்படுத்திவிடும். பொருளாதார சிக்கல் வரவும் வழிவகுத்துவிடும். ஒருவேளை இளவரசர் ராஜேந்திரர் தன் ஆட்சி காலத்தில் இதை செய்தால் இவர்கள் பள்ளக்கில் போவது மிக ஆரவாரமாக ஆகிவிடும். அந்த ஆரவாரத்தை வேறு எந்த ஜாதியினரும் சகித்து கொள்ள மாட்டார்கள். எனவே அம்மாதிரி உள்நாட்டு பிரிவினைகள் ஏற்படாது இருக்க வலிந்து யுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். வலிந்து யுத்தம் செய்வதால் பல உயிரிழப்புகள் ஏற்படும். பல குடும்பங்களும் அழும். போதும் ராஜராஜா. ராஷ்டிரகூடன் இறந்தால் என்ன? சோழன் இறந்தால் என்ன? பாண்டியன் இறந்தால் என்ன? விதவையாவது ஒரு பெண் தானே? அனாதையாவது குழந்தைகள் தானே? போர் எதற்கு ராஜராஜா? அற்புதமான பணியை துவக்கி கொண்டிருக்கிறாய். இதில் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாது வெறுமே சமாதானமாக போவதுதான் நல்லது. கருமார்களுக்கு இதை புரியும் வண்ணமாக சொல்ல எனக்கு தெரியும். அவர்கள் வெகுளிகள். வேறு எங்கிருந்தோ இந்த தூண்டுதல் வந்திருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். பாண்டியர்களில் சிலர் கருமார்களாக சேர்ந்திருக்கிறார்கள். எந்த ஊர் என்று கேட்டால் தொண்டை நாடு என்கிறார்கள். அங்கே சரியான ஒற்றர்களை அனுப்பி யார் இதை வேகமாக பேசுவது, யார் இதை அமைதியாக கொள்வது, யார் இதற்கு பலியாவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கூச்சல் ஆரம்பித்த இடம் கருந்தட்டாங்குடி அல்ல, குடந்தை. குடந்தைக்கு அருகேயுள்ள கருமார்புலச்சேரி. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்தேன்.
மாதேவ அடிகள் சூட்சும சக்திகளை அடக்கத் தெரிந்தவர், ஆளத் தெரிந்தவர். எனவே மாதேவ அடிகளோடு எந்த பிணக்கும் வேண்டாம். அவளை நீ மகள் என்று கொள்ள வேண்டாம். மறு சமயத்தைச் சேர்ந்தவர் என்றும் தள்ள வேண்டாம். பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மாதேவடிகளை ஒரு சாதுவாக, ஒரு சந்நியாசினியாக, ஒரு சித்த பெண்மணியாக நினைத்துக்கொள். ராஜேந்திரன் ஏதேனும் ஒரு வகையில் அவளை இழிவுபடுத்தி விடுவானோ என்கின்ற பயத்திலும் இதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். உங்கள் அரண்மனை பெண்டிருக்கும் மாதேவடிகளை மரியாதையாக அணுக வேண்டும் என்று சொல்லிவிடு. கற்கள் பிடுங்கப்பட்ட பொழுது ஒரு நரபலி நிகழ்ந்தது. அதை பற்றி கவலைப்படாதே. அது இயல்புதான். மலை பலி கேட்கும், மண் பலி கேட்கும். நார்த்தாமலையில் ஒரு ராஷ்டிரகூடன், இங்கே ஒரு பெண் யானை. 2 உயர்ந்த உயிர்கள். யானையின் மனக்கோசம் தீரும் பொருட்டு நந்தா விளக்கு வைக்கலாம். தீபமாக இல்லாமல் தீப்பந்தமாக ஒன்று இடையராது எரிந்து கொண்டிருக்கட்டும். உன்னுடைய உடல் நலம் குறித்து கூடுதலான அக்கறை உனக்கு வேண்டும். அவ்வப்பொழுது உபவாசம் இருந்தால் உனக்கு பலம் தரும். உபவாசம் இருக்கும் பொழுதே தனிமையில் இருப்பதும் நல்லது. குறிப்பாக எல்லா பௌர்ணமியின் போதும் ஏதேனும் ஒரு தோட்டத்தில் குடிநீர் பானையும் 2 படி அரிசியும் எடுத்து கொண்டு போ. மிகவும் பசித்தால் அரிசி சாப்பிடு. இல்லையெனில் அந்த அரிசியை அங்கேயே எரித்துவிட்டு வந்துவிடு. மேலை சாளுக்கியர் மறுபடியும் படையெடுப்புக்கு வெகு நிச்சயமாக தங்களை தயார் செய்து கொள்வர். ரகசியமாக படைகளையும் திரட்டுவர். சேர தேசத்து அந்தணர்களை வைத்து வில்லம்புகள் எய்த பழகிவிடுவர். எனவே இடையராது மேலை சாளுக்கியத்தின் மீதும் ஒரு கண் வைத்திரு. அந்தணர்களை துங்கபத்ரா நதிக்கரை வரை யாத்திரை போகச் சொல். அதற்கு உண்டான வசதிகளோடு அவர்களை அனுப்பு. குறிப்பாக பிரம்மராயருடைய ஒற்றன் வைணவதாசன் இம்மாதிரியான காரங்களுக்கு மிகவும் சிறந்தவன். கீழே சாளுக்கியம் வழியாக மேலை சாளுக்கியம் போனால் அவன் யாரென்றே எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. வைணவதாசன் இங்குள்ள சில அந்தணர்களோடு மேலை சாளுக்கியம் போனால் அது மிகப்பெரிய பலனை தரும். எல்லா அந்தணர்களையும் நீ இழிவாக நினைத்து விடாதே. தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தேசபக்தியும் சமயபக்தியுமாய் இருக்கின்ற அந்தணர்களும் உண்டு. வைணவதாசனும் பிரம்மராயரும் இந்த சோழ தேசத்தை கண்ணின் கருமணி என்று காக்கின்றார்கள். நார்த்தாமலைக்கு தெற்கே உள்ள மறவர் சீமையில் நாஞ்சல் தேசத்தில் வலுவான மறவர்கள் உண்டு. அந்த தேசங்கள் பராமரிப்பு இல்லாமல் குறுநில மன்னர்களால் சிதறுண்டு கிடக்கின்றது. நம் அதிகாரிகள் அந்த பக்கம் போக வேண்டும். சோழ தேசத்தின் தர்மத்தை அங்கே நிலைநாட்டு. அந்த ஊர்களுக்கு பாதைகள் இல்லை. பாதைகளை செப்பனிட முதலில் ஏற்பாடு செய். இங்கிருந்து விதை நெல்லும் அடிக்கரும்பும் அனுப்பி அங்கிருந்து மறவர்களை கொண்டு வா. அவர்களை மதுரை பாண்டியர்களைப் போல கோபமானவர்கள் அல்ல. சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றுள்ளவர்கள். சிவனுக்கு தொண்டு செய்வதென்றால் வாருங்கள் என்று கூப்பிட்டால் மிகப்பெரிய சிலிர்ப்போடு வந்து நிற்பார்கள். பாண்டிய தேசத்தில் அமைதி நிலவுகிறது. ஆனால் சேர தேசம் அப்படி இல்லை. சிலரை திட்டிக்கொண்டு கடல் கொள்ளையராக மாற்றுகின்ற வண்ணம் சேரதேச அரசனுக்கு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த தேச பரதவர்கள் அரசனின் கட்டளையை ஏற்க மறுக்கின்றனர். எங்களை அதிகம் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று பிணங்குகிறார்கள். அவன் சமாதானம் செய்து ஒரு நிலைக்கு கொண்டு வர நாளாகும். ஆனாலும் ராஜராஜா, உன்னுடைய கடற்படை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீ எப்பொழுதேனும் சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணியில் ராஜேந்திரனை நீ ஈடுபடுத்தலாம். கடைசியாக ஒரு விஷயம். ராஜேந்திரனுக்கு சோழ தேசத்தின் எல்லைகளில், அதாவது மெயின் சுருட்டியில், பிரம்ம தேசத்தில், எண்ணாயிரத்தில், காஞ்சிபுரத்தில், மேல்பாடியில், திருவொற்றியூரில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அந்த தேசத்து இளைஞர்களும் யுவதிகளும் மக்களும் ராஜேந்திரரை தெய்வமாக வழிபடுகிறார்கள். ராஜேந்திரர் அமர்ந்த ஆசனத்தின் மீது ராஜேந்திரரைப் போல உருவம் வரைந்து வைத்து அதற்கு மாலை சாத்தி தினமும் கொண்டாடுகின்றார்கள். தினமும் அவர் பெயரை உறக்கச் சொல்லி வாழ்த்துகிறார்கள். எப்பொழுது நமது இளவரசர் அரசராவார் என்று குழந்தைகள் கேட்கும் பொழுது பெரியவர்கள் அதட்டினாலும் அவர்களுக்குள்ளும் எத்தனை வயதாகியும் இளவரசர் ராஜேந்திரர் இன்னும் இளவரசராகவே இருக்கின்றாரே என்கின்ற ஏக்கமும் இருக்கின்றது. சக்கரவர்த்தி ராஜராஜரை கேட்டால் நடக்காத விஷயங்கள், இளவரசர் ராஜேந்திரை கேட்டால் அவை நடக்கும் என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. இந்த பிரிவினை இயல்பு. இளவரசர் இளமையாக இருப்பதும் ஒரு கவர்ச்சியான விஷயம். எதிர்கால ராஜேந்திரர் தானே என்கின்ற ராஜதந்திரமும் இதில் கலந்துதான் இருக்கும். எனவே ராஜேந்திரரோடு பிணக்கு என்பதை வெகுவாக நீ குறைத்து கொள்ளுவது நல்லது. நீ மட்டுமல்ல, குறிப்பாக பஞ்சவன் மாதேவி எந்த பிணக்குமற்று இருப்பதுதான் உத்தேசம். அதுதான் உத்தமம். அது மட்டுமல்ல,
ராஜேந்திரரை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். கோவில் கட்டுவது தேவையற்றது என்று அவர் பதட்டப்படுவதற்கு காரணம் நம் எல்லைகளை நாம் இன்னும் உறுதியாக இல்லை என்று அவர் நினைப்பதுதான். ஆனால் அப்படியல்ல. மேலை சாளுக்கியம் தவிர வேறு எங்கிருந்து சோழ தேசத்திற்கு இப்போதைக்கு எந்த தீங்கும் வராது. ஈசான சிவபாத பண்டிதரை பிரம்ம தேசத்தில் சந்தித்தேன். திருமுனைப்பாடி தேசத்திலிருந்து என்னை அழைத்துச் செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்திருந்தார். அவரும் நானும் பிரம்ம தேசத்து அந்தணர்களும் சோழ தேசம் பற்றி உட்கார்ந்து பேசினோம். குடந்தை தஞ்சை அந்தணர்களின் போக்கு அவர்களுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தினரிடையே தர்மம் மிக்கவர்களும் வேதத்தின் சகல நுணுக்கங்களை அறிந்தவர்களும் மிக விளக்கமாக அது பற்றி பாடம் சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எவரையும் வாடவிடலாகாது. போஷாக்காக வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அரசியல் செய்கின்ற சிலரை மட்டும் கண்டுபிடித்து களை எடுக்கும் பணியை தானே செய்யப் போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதனால்தான் தொண்டை நாட்டில் உள்ள அந்தணர்களையும் திருமுனைப்பாடி அந்தணர்களையும் மிகவும் ஆதரித்து வேத பாடசாலைகளை அங்கங்கே துவக்கி பிரம்மதேசத்திற்கும் அழைத்து வந்து பல உன்னதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ராஜராஜா அங்கே வசதிகள் மிகவும் குறைவு. குடிமக்களின் ஆதரவில்தான் அந்த வேத பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீ ஏதேனும் அந்த பாடசாலைகளுக்கு செய்தாக வேண்டும். கிட்டத்தட்ட 1000 சொச்சம் இளைஞர்கள் அதில் படிக்கின்றார்கள். 3 வேளையும் நீர்த்த கஞ்சிதான். எப்பொழுதாவது தான் சோறு கிடைக்கிறது. கீரையும் வெஞ்சனமும் கூட்டும் கறியுமாய் சோறு சாப்பிட்டால் பாடம் ஏறாது, தூக்கம்தான் வரும். இது போதும் என்று அவர் சொல்லுகிறார். ஆயினும் இன்னும் சற்று வளமாக அந்த இடம் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு போகம் பயிராகிற இடம் அந்த பிரம்மதேசம். மற்ற நேரங்களில் வறட்சி கொல்லுகிறது. விளக்கு எரிக்கும் எண்ணெயும் அந்த இளைஞர்களுக்கு உடுத்திக்கொள்ள ஆடைகளையும் நீ அனுப்பித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, தங்குமிடங்களை சீர் செய்வதற்கு யாரேனும் ஆட்களையும் அனுப்பு. மிகப்பெரிய கொட்டகைகள் அவர்களுக்கு உதவும். பல இளைஞர்கள் மரத்தடியிலேயே தூங்கி கருத்து போய் கிடக்கிறார்கள். புழுதி காலும் தலையெல்லாம் சடையுமாக இருக்கிறார்கள். இது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன். விடைபெறுகின்றேன். சரக்கென்று எழுந்திருக்க ராஜராஜர் மண்டியிட்டு அவர் கால்களை கட்டிப்பிடித்து கொண்டு முழங்காலில் முகத்தை வைத்து கொண்டார். போதும் ராஜராஜா, நீ சக்கரவர்த்தி. கைகூப்பி வணங்கினால் போதும். இது தேவையல்லப்பா. எழுந்திரு என்று மெல்ல மிருதுவாக அவன் தலையை தடவ பஞ்சவன் மாதேவியும் விழுந்து வணங்கினாள். அவர் கால்களை தடவி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். காடு மலையெல்லாம் சுற்றி கழனையெல்லாம் கடந்து பல்வேறு இடங்களுக்கு போய் இந்த சோழ தேசத்தின் வளத்திற்காக இந்த வயதிலும் அலைகின்றீர்களே, இதற்கு என்ன கைமாறு செய்வேன்? எதை சொல்லி இந்த கடனை தீர்ப்பேன்? இனி இந்த பணிதலை தவிர, உங்கள் முழங்கால்களை முத்தமிடுதலை தவிர, உங்கள் புறங்கால்களை தடவி அந்த தூசுகளை என் நெற்றியில் தரிப்பேனே தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய தோன்றவில்லை. ராஜராஜா, நானும் முக்கியமில்லை, நீயும் முக்கியமில்லை. இங்கே இந்த சோழ தேசத்து கலாச்சாரம் முக்கியம். இந்த நாகரீகம் முக்கியம். இந்த நாகரீகத்தில் இருந்து கிளம்புகின்ற சைவ சமயமும் தமிழும் மிக மிக முக்கியம். ராஜராஜா, நம்மில் மிக உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உன் கோவில் சொல்லும். சந்திரசூரியர் இருக்கும் வரை இந்த சோழ தேசத்தின் பெருமையை பற்றி உன்னுடைய கோவில் சொல்லும். மனித நாகரிகத்தின் உன்னதமான இடம் இங்கே இருந்திருக்கிறது என்று உன் கோவில் சொல்லும். இதற்கு என்னாலான ஒரு சிறு உதவி, அவ்வளவே. இது உனக்கு செய்ததல்ல. இது சோழ தேசத்திற்கு, செந்தமிழிற்கு, சைவத்திற்கு இந்த எளிய நாய் செய்த பணி. ராஜராஜா, காலை விடு, எழுந்து நெல். நான் சொன்னவற்றையெல்லாம் பஞ்சவன் மாதேவியோடு அமர்ந்து எவற்றை செய்ய முடியுமோ அதை செய். நான் இப்பொழுது சேரதேசம் நோக்கி பயணப்படலாம் என்றிருக்கின்றேன். நான் வந்து போனது தெரிந்தால் என்ன என்ன என்று கேள்வி வரும். என் வருகையை யாருக்கும் தெரிவிக்கவே வேண்டாம் என்கின்ற எண்ணத்திலேயே இந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தேன். இப்பொழுதே விடையும் பெறுகின்றேன். வாழ்க சோழ தேசம், வாழ்க என் ராஜராஜர், வாழ்க ராஜேந்திரனின் குடும்பம், வாழ்க ராஜேந்திரர். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவர் ராஜராஜரை கட்டி அணைத்து கொண்டார். பஞ்சவன் மாதேவியின் சிரசில் கை வைத்தார்.
அவரும் அவருடைய சீடர்களும் மடமடவென்று அரண்மனையை விட்டு கிளம்பிவிட்டனர். அரண்மனையின் கதவு மெலிதாக திறக்க அவர்கள் வெளியே நகர்ந்தனர். ராஜராஜனும் பஞ்சவன்மாதேவியும் திகைத்து அவர்களை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். அரண்மனை கதவு மூடப்பட்டது. மெல்ல தொலைதூரத்தில் குயில் கூவ வானம் வெளுக்கத் துவங்கியது. சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் படுக்கையில் போய் சாய்ந்தார். அவருக்கு அருகே பஞ்சவன்மாதேவி படுத்து தன் கை கால்களால் அவருடைய நெஞ்சை நீவி விட்டாள். வரம் பெற்ற மனிதர்கள் என்று புராணங்களும் இதிகாசங்களும் சிலரை சொல்லுகின்றன. நீங்கள் வரம் பெற்ற மனிதர், இல்லையெனில் இப்படிப்பட்ட ஒரு சித்த புருஷர் இத்தனை செயல்களை விரைவாக செய்து முடித்துவிட்டு உங்களுக்கும் தகவலை சொல்லி கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போவாரா? உங்களை தேடி தேடி இத்தனை மனிதர்கள் வந்து நிற்பதில் சந்தோஷம் எனக்கு உடம்பு முழுவதும் பரவி இருக்கின்றது. எப்பேற்பட்ட புருஷர்கள் நான் அடைந்திருக்கின்றேன் என்று கிறக்கமும் வருகின்றது. ஆண்டாள் பாசுரங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் விவரமாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஆண்டாள் மீது மிகப்பெரிய பக்தி. அவள் சொல்லுகிறாளாம், எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றே நம் காமங்கள் மற்ற ஒருவர் எம்பாவாய் என்று கூறுகின்றாளாம். எனக்கும் அப்படித்தான் எண்ண தோன்றுகின்றது. என் புருஷனான உங்களோடு என்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பின்தொடர வேண்டும். உமக்கே நான் ஆட்பட வேண்டும், உமக்கே நான் தொண்டு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இவை செய்வதற்கு வேறு எதுவும் இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது. மற்ற எல்லா ஆசைகளும் என்னை விட்டு ஒழிந்தால்தானே இப்படி பற்றி கொள்ள முடியும். ஆகவே மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லி இருக்கிறார்கள். இது அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போன்ற பாட்டு. அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமாயின் என்னை நீங்கள் அழைத்து கொள்ள வேண்டும். உங்கள் அகமுடையாளாக வரித்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ராஜராஜர் மெல்ல வாய்விட்டு சிரித்தார். கைகளை அவள் கழுத்தை விட்டு இழுத்து இறுக அணைத்து கொண்டார். கன்னங்களில் முத்தமிட்டார். மெல்ல தழுவிக்கொண்டே உறங்கி போனார். நன்கு விடியும் வேளையில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். பஞ்சவன்மாதேவி அவர் மீது மெல்லிய போர்வையை போர்த்திவிட்டு வாடைக்காற்று வீசும் ஜன்னல் கதவுகளை மெல்ல சாத்திவிட்டு வெளியே வந்தாள். அரண்மனை வாசலில் வேத கோஷம் கேட்டது. குடந்தையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் அரசரை பார்க்க அந்தணர்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது. என்ன சொல்வது என்று தெரியாமல் பஞ்சவன்மாதேவி திகைத்தாள். திரும்பி சக்கரவர்த்தி ஆழ்ந்து உறங்குவதை கவனித்தாள். அவர் உறக்கத்தை கலைக்க அவளுக்கு விருப்பமில்லாது போயிற்று. வாழைப்பழங்களும் வெல்லமும் சர்க்கரையும் கொடுத்து அமர வைத்திருக்கின்றேன். மோரில் இஞ்சி சாறும் தேனும் கலந்து குடிப்பதற்கு கொடுத்திருக்கின்றேன். குடித்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 41 அந்தணர்கள். சில சாகைகள் வேதம் சொல்லி குடித்த பிறகு சற்று ஓய்வாக வெற்றிலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வந்து பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு சந்திக்கவே விருப்பமில்லை பஞ்சவன்மாதேவி. சக்கரவர்த்தி குனிந்து முதுகு காட்ட ஒரு சேடி வேகமாக முதுகு முழுவதும் எண்ணெயை தடவினாள். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை நீங்கள் பார்க்க மறுப்பது வெளியே தெரிய வந்தால் மக்களும் அவர்களை மறுப்பார்கள். தயவுசெய்து இப்படி செய்து விடாதீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமாம்? பேச வேண்டுமாம். போய் தஞ்சையின் தென்புறத்தில் இருக்கின்ற புல்வெளியில் கோவில் அஸ்திவாரம் தோன்றுகின்ற இடத்தில் நின்று சில நேரம் வேதத்தை சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்பி போகச் சொல். போவதற்கு உண்டான தட்சிணையையும் கொடுத்து விடு. என்ன என்ன கோபம்? ஏன் இப்படி முரட்டுத்தனமாக பேசுகின்றீர்கள்? எனக்கு கோபம் இல்லை, வருத்தம். யார் மீது? குடந்தை, தஞ்சை அந்தணர்களின் மீது. கடவுளே, அவர்கள்தான் தங்கள் நிலைமையை தெளிவாக சொல்லிவிட்டார்களே, இன்னும் கோபம் போகவில்லையா? எப்படி போகும்? தமிழுக்கும் சைவத்திற்கும் எதிரானவர்களோடு கைகோர்த்து கொண்டதும் தமிழிசையும் சைவத்தையும் ஆதரிக்க மாட்டேன் என்று வேறு ஏதோ விஷயங்களை பேசி சிரித்தும் எப்படி என் மனதில் இருந்து போகும்? வேத ஆகமங்களை போற்றுங்கள், அது போதும் என்று எனக்கு அறிவுரை சொன்ன அந்தணன் முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. செந்தமிழ் முக்கியமில்லை என்று அவன் சொல்லாமல் சொன்னான். அன்று மனதுக்குள் முடிவெடுத்தேன், இவர்களை எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று.
ஆனால் அந்த இடத்தில் நான் கொண்ட கோபம்தான் எனக்கு 2 வித லாபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. ஒன்று நீ, இன்னொன்று அரச பதவி. நான் அன்று அவர்களோடு முரண்பட்டு வாக்குவாதம் செய்து எனக்கு தேவாரம் திருவாசகங்கள் வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருப்பேனானால் இந்த அரசும் கிடைத்திருக்காது, நீயும் கிடைத்திருக்க மாட்டாய். அந்த நாட்களை ஞாபகம் வைத்திருக்கின்றாயா பஞ்சவன்மாதேவி? உட்கார்ந்திருந்த சக்கரவர்த்தி சட்டென்று எழுந்து நின்று கேட்டார். அதை அப்புறம் யோசித்து கொள்ளலாம். இப்போதைக்கு அந்தணர்களை பார்க்க தயவு செய்து கீழே வாருங்கள். இல்லை, அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் எங்கு கோயில் கட்டப்படுகிறதோ அந்த இடத்திற்கு போய் அங்கு சில நாளிகைகள் வேதம் சொல்லட்டும். பிரம்மராயருக்கு தகவல் அனுப்பி அவர்களை அவர்கள் வீட்டுக்கு போய் உன்னிடமிருந்து ஏற்பாடு செய்ய சொல். எனக்கு இன்றைக்கு அந்தணர்களை சந்திக்க விருப்பமில்லை. அவசியமெனில் நாளைக்கு சந்திருக்கின்றேன். இது மிகப்பெரிய முரட்டுத்தனம். இந்த அருள்மொழி மிக எளிமையானவன். எனக்கு உண்மையாக ஒருவர் இருந்துவிட்டால் நான் பல மடங்கு உண்மையாக இருப்பேன். எனக்கு துரோகம் செய்தால் பதிலுக்கு நான் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவேன். நான் சதய நட்சத்திரக்காரன். இடது அல்லது வலது என்ற 2 இடம்தான் எனக்கு தெரியும். அது தவறல்லவா? ஒரு அரசர் நடுநிலையில் இருக்க வேண்டாமா? நடுநிலையில் நின்று கொண்டிருந்தால் செயல்கள் நடைபெறாது. இடதோ வலதோ ஒருவர் தன்னுடைய நகர்வை செய்தே ஆக வேண்டும். நடுநிலைமை என்பது சாதுக்களின் செயல். நான் அரசன். ஏதேனும் ஒரு முடிவுக்கு நான் வரவேண்டிய கட்டாயம் உள்ளவன். அதே சமயம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். இந்த நேரம் அந்தணர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். மிகப்பெரிய பணி ஒன்று கையில் இருக்கும் பொழுது எவரையும் தூஷணையாக பேசிவிடவும் வேண்டாம். பஞ்சவன்மாதேவி, ஒன்றை புரிந்து கொள். கோவில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறீர்களா என்று கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா? முடியாது, இல்லை என்று சொல்ல அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை அடுக்குகின்றார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? கட்டிக்கொண்டு கொஞ்சவா? கழுத்தில் மாலை போட்டு வாழ்க என்று சொல்லவா? என்ன செய்ய வேண்டும் பஞ்சவன்மாதேவி? அரசரின் குரலில் மெல்ல காரம் ஏறியது. நேரடியாக கோவில் பணிகளில் ஈடுபடாதோர் பலர் உண்டு. அந்தணர்களை மட்டும் குறிபார்த்து வைத்து பேசாதீர்கள். வேளாளர்களும் கோவில் பணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் வயலில் உழுகிறார்கள், நெல் விளைவிக்கிறார்கள், கதிரெடுத்து போரெடுத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். நாம் அவர்களை அழைத்தோமா அல்லது வர சொன்னோமா? இல்லையே. அப்பொழுது அந்தணர்களை மட்டும் சொல்லுவானேன்? அந்தணர்களுக்கு என்ன வேலை உண்டோ அதை செவ்வனே திறம்பட செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? குயவர்களையும் கூப்பிட்டு இங்கே ஏதேனும் வேலை இருக்கிறது என்று சொன்னோமா? இல்லையே. அவர்கள் வேலையை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அங்கிருந்து பானை வாங்கி இங்கே கொண்டு வந்து விற்கின்றோம் அல்லவா? கல் தூக்கினால்தான் கோவில் பணி என்று நீங்கள் நினைப்பது நல்லதல்ல. வேறு யாரேனும் அப்படி பேசலாம், நாம் பேசிவிடக்கூடாது. பஞ்சவன்மாதேவி, உன் பேச்சில் ஒரு சிறிய தவறு இருக்கிறது. கோவில் பணிக்கு நான் அழைத்தேன், வர மறுக்கிறார்கள். வேளாளர்களை அழைக்கவில்லை, அவர்கள் வரவும் மறுக்கவில்லை. என்ன பேசுகிறாய்? ஏன் விஷயத்தை திசை மாற்றுகிறாய்? எனக்கு கணக்கு எழுத ஆள் வேண்டும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியும். வா என்று சொன்னால் வர முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அப்பொழுது வரி கட்டு என்று சொல்லுவேன். தாங்க முடியாது. அப்பொழுது இறையிலியாக வரி கொடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லாத நிலமாக இந்த சோழ தேசத்தில் எதுவும் எரிப்பாது. குறிப்பாக அந்தணர்கள் அத்தனை பேரும் நிலத்திற்கும் அதிக வரி வசூல் நடைபெறும். நானே விஷயத்தை கெடுத்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு பேச தெரியவில்லை. ஆயினும் இப்பொழுது நீங்கள் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. இந்த கோபத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தால் நிச்சயம் சகலமும் கெட்டுப்போகும். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது அதற்கும் மறுநாள் நான் அந்தணர்களை ஒருவேளை சந்திக்கக்கூடும். உங்களை மடக்க என்னால் ஆகாது. இந்த விஷயத்தை பிரம்மராயரிடமோ அல்லது கருவூர் தேவரிடமோ சொல்லிவிடுகிறேன். ஆனால் கருவூர் தேவர் எச்சரித்ததும் நீங்கள் கேட்கவில்லை என்பதுதான் வினோதமாக இருக்கின்றது. அதை விடு பஞ்சவன்மாதேவி, உன்னை நான் முதலில் எங்கு சந்தித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா? சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதிக்கு எதிரே பூக்குடையை கொண்டு வந்து தரையில் போட்டு என் காலெல்லாம் பூக்களை பரவச் செய்தாயோ. ஐயோ கடவுளே, அது கை தவறி கீழே விழுந்தது. தரையில் கொட்டிய பூக்களை வாரி எடுத்து என் மேல் துணியிலிட்டு முடிச்சாக்கி எதுவும் சொல்லாமல் நடந்து போனாயே. அதுவும் ஞாபகம் இருக்கிறது. நான் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் அதே பூக்குடையுடன் நீ அதே சன்னதியில் வந்து நின்றதும் நான் தூணுக்கு பக்கமாக நகர்ந்து கொண்டேன். என்னை பார்த்துவிட்டு நீயும் நகர்ந்து கொண்டாய். கால் நாழிகை நானும் நகரவில்லை, நீனும் நகரவில்லை.
நீ போக வேண்டும் என்று நான் நிற்க, நான் உள்ளே போக வேண்டும் என்று நீ நிற்க, 2 பேரும் வெவ்வேறு தூணுக்கு அருகே நின்று கொண்டு இருந்தோம். 2 பேரும் காலெடுத்து வைத்து போகலாமே என்று ஒரு சேர ஒரே குரலில் சொன்னோம். வேறு எங்கேனும் வேறு எவரிடத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா? அன்று திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம் அது. அங்கே ஆட்டப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்க நீ கருவறைக்கு அருகே தோடுடைய செவியன் பாடினாய். அந்த பாட்டை நான் அப்பொழுதுதான் முதலில் கேட்டேன். மிக மிக அழகாக இருந்தது. இந்த பாடலை எழுதி கொடுக்க வேண்டுமென்று உன்னை கேட்பதற்கு வாய்த்திருந்த பொழுது சட்டென்று ஒரு ஓலைச் செருகை நீட்டினாய். என்னவென்று பார்த்தால் அந்த பாடல் எப்படி உனக்கு தெரியும் என்ற வியப்போடு நான் விழிகளை விரிக்க, இந்த பாடல் பாடிய இடங்களெல்லாம் இதை பிரடி எடுத்து கொள்ள வேண்டும் என்று பல பேர் கேட்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் 3 பிரதி எடுத்து இந்த பாடலை பாடி எவரேனும் கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய வழக்கம் என்று நீ சொன்னாய். என்ன குரல், என்ன பாரம், என்ன அருமையான சிவத்தொண்டு! என்ன வயது உனக்கு அப்பொழுது? 18. ஒரு பதிகம் எழுதி கையில் வைத்து கொண்டு அதை கோவிலில் பாடி யாரேனும் வியந்தால் சட்டென்று அந்த பதிகத்தை கையில் கொடுத்து படித்து கொள்ளுங்கள் என்று நீட்டுகின்ற இந்த பாங்கு, இந்த புத்தி எப்படி வந்தது ஒரு பெண்ணுக்கு என்று ஆச்சரியப்பட்டு போனேன். வயது கொடுத்த இருமார்ப்போ கர்வமோ எதுவும் இல்லை. நீ மெல்ல அழகாய் வெளியே போய் கொண்டிருந்தாய். அப்பொழுதுதான் நீ யார் என்று வியந்தேன். விசாரித்தேன். பழுவேட்டரையருடைய தேசத்திலிருந்து வருகிறார். சிதம்பரத்தின் தலைக்கோலியாக இருக்கிறார். மிகச்சிறந்த தலைக்கோலிகள் எல்லாம் சிதம்பரத்தில்தான் இருக்க வேண்டும் என்று உத்தம சோழன் கட்டளையிட்டதால் இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் உன் முகத்தில் ஒரு கவலை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தேன். முதலில் உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தது ஞாபகம் இருக்கிறதா பஞ்சவன்மாதேவி? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.